Hello friends, welcome to Kitchen Lovers. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஹோட்டல்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க செய்ய போறோம். இத ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு தடவை நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வாங்க இப்ப ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு தவாவை அடுப்புல வச்சுக்கலாம். வச்சிட்டு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் நல்லா சூடாகவும் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியவும் அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண 5-6 பல் பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகவும் இதில் சிக்கனை சேர்த்துக்குவோம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ அளவு சிக்கனை க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். போன்லெஸ் சிக்கன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எலும்போடு தான் சேர்த்துருக்கேன். ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். 5 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து மசாலா எல்லாம் கறியில் எல்லா பக்கம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்டினியூவாக குக் பண்ணிடுவோம். தண்ணி எல்லாமே சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தெளிச்சுக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டு வேணா, லைட்டாக தெளிச்சிங்கனாலே போதும். தெளிச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடுவோம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்து கலந்து விட்டுட்டு அது கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுவோம். ஒரு ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி வெங்காயமும் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். தேவைப்பட்டா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. பெப்பர் கடைசியாக தான் சேர்க்கணும். நம்ம ஆரம்பத்தில் மசாலா சேர்க்கும் போதே சேர்த்தோம்னா ரொம்ப நேரம் அது குக் ஆகிரும். ஸோ பெப்பர் கசந்து போயிடும். தக்காளி சாஃப்ட் ஆனதும் சிக்கன் வெந்துடுச்சுன்னா இறக்கிடலாம். சிக்கன் ஓவராக குக் ஆகிடக்கூடாது, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தவா சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இது மேலே சாப் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சாப் பண்ண கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா தவா சிக்கன் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரசம் சாதம், தயிர் சாதத்தோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பிரியாணி, புலாவுக்கு கூட சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணலாம், நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை நம்ம வீடியோல இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.